30 பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். 32 இடத்துல காணப்படுகிறது. இவ்வளோ நேரம் ஃபேமிலிக்கு வேண்டி குக் பண்ணி சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் படுக்கலாமா அப்படின்னு ஒரு டயர்டாக இருக்கு இல்லையா? சிறிது நேரம், ஒரு அரை மணி நேரம் மாத்திரம் நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய குடும்பத்துக்காக, நமக்காக, நம்முடைய தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிப்போமா? நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் தரும்போது அது நம்முடைய குடும்பத்துக்கும் நமக்கும் அது பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இல்லையா? பிரியமானவங்களே, ஜெபிப்போமா? இருக்கிற இடங்களிலே ஒழுங்கால் படிட்டு இல்லாவிட்டால் உட்காந்து உங்களுக்கு முடிந்த நிலையில இருந்து நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாதம் வந்தேன், எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன், எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வர தெய்வம் தந்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, மதிய நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து எங்கள் குடும்பங்களுக்காக, எங்களுக்காக ஆண்டவரே சில மன்றாட்டுகளை ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் உலக வேலைகளை மதியானம் வரைக்கும் உள்ள வேலைகளை முடித்து கொண்டு ஆண்டவரே இந்த நேரத்தும் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் சற்று அமர கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களை ஆண்டவரை பலப்படுத்தி ஆண்டவரை உறக்கம் வராதபடிக்கு ஆண்டவரை கர்த்தர் எங்களையும் ஆண்டவரை நம்முடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக்கொள்ளணுமா செபிக்கிறோம். ஒரு விசேஷித்த ஜெப ஆவி கர்த்தர் இந்த நேரத்தில் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலும் இந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிலர் வேலைக்கு போகாமல் இருக்காங்க, சில பேர் வேலைக்கு போயிட்டு வராங்க. அது அப்போ போயிட்டு வர நேரம் பாதி சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கிறதா இருக்குது. சிலர் போயிட்டு வந்த சம்பளம் கூட இல்லாமல் இருக்கிற நிலைமையாக இருக்குது, வேலையே இல்லாத நிலைமையாக இருக்கிறது. இன்னும் பார்த்திங்கன்னா பற்பல விதமாய் அவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதாவது யூஸ்வலாக போயிட்டுருக்க நேரம் கடன் நிறைய வாங்கியிருப்பாங்க, இந்த லாக்டவுனால் கெட்ட முடியாமல் இருக்கும். அடுத்தது இந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த கொரோனாலாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு உடல்நல குறைவுனால இருக்கிறாங்க. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அடுத்த நாளே குறித்த ஒரு கவலை நம்மளை எல்லாரையும் வாட்டி கொண்டிருக்கிறது. இந்த லாக்டவுன் சீசன் முடிஞ்சோன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற ஒரு சோர்வு எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறது. பணம் உள்ளவர்களும் இல்லாதவர்கள் எல்லாரையும் வாட்டி கொண்டிருக்கிறது. அதனால சிலர் பார்த்திங்கன்னா பயந்து போய் தங்கள் நிலைமை என்ன ஆகுமோன்னு பயந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நான் என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்ற கொஸ்டினே நிறைய பேர் மத்தியிலே வர ஆரம்பிச்சிட்டு பிரியமானவங்கள. அது இன்னும் கொஞ்ச நாள் இதே பயத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள டோட்டலி டிப்ரெஷனில் கொண்டு போய் சேர்த்துரும். அதாவது மனசோர்வென்ற மனநோய்க்கு நேராக அவர்கள் செல்லக்கூடிய தருவாய் வர வாய்ப்பு இருக்கிறது பிரியமானவர்களே. என்னுடைய ஹெவன் டிவி அலுவலகத்துக்கு வருகிற நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், தற்கொலை செய்யலாமா என்ற எண்ணம் எனக்கு வருகிறது, எனக்கு ஒன்றுமே செய்ய பிடிக்கல அப்படியெல்லாம் சொல்லி நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் தான் வருது. அண்ட் இது ஒரு மிகவும் அதாவது சாதாரண வியாதியோட இது ஒரு கொடிய வியாதியாக இருக்கிறது பிரியமானவர்களே. இதனால் பாதிப்பு பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்வை அழித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கும் சிலர் போய் கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த மக்களை மீட்க வேண்டும். இன்னும் சிலருடைய தகாத வார்த்தையினாலே, சிலருடைய தகாத செயல்களினாலே அடுத்தவர்களை மடிவுற செய்து மன சோர்வு ஊற்ற செய்து கொடுக்குறாங்க. அந்த காரியத்திலிருந்து மக்கள் முதலாவது ஒருத்தருக்கு ஒருத்தரை ஆட்டி தேட்டுகளாக இருக்கணும்.
இன்றும் இந்த பொருளாதார காரியங்கள் சீர்படுத்தணும். மக்கள் பயத்தில் இருக்க பயத்தை நீக்கணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல. என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அதை விசுவாசித்தவர்களா இந்த நேரத்தில் நாம் நம்முடைய ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக எடுப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே டிப்ரெஷனில் மக்களை உங்களுடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கர்த்தாவே, சிறிய ஆண்டவரே ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வரைக்கும் ஆண்டவரே இந்த டிப்ரெஷன், இந்த மன சோர்வினால் பாதிக்கப்படுகிறார்கள் கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் யாவரும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. சிலருக்கு தங்கள் வாழ்வாதாரம் இல்லையே என்று போகிறார்கள் ஆண்டவரே. சிலர்கள் எல்லாம் இருந்தும் நான் நினைத்த காரியத்தை அடைய முடியவில்லை என்று சிலர் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. சிலர் தன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஃப்யூச்சர் என்ன, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நிர்மூலமாக இருக்கிறேன் என்று சிலர் தன்னுடைய வாழ்வை சோர்வுக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே இப்படிப்பட்டதான மக்களை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஒரு கூட்டம் மக்களாய் கர்த்தாவே, நான் ஒரு ஆளல்ல கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற அநேகர் அதற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டிப்ரெஷனில் இருக்கிற மக்களை உடைய சமூகத்திலே தருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் அந்த காரியங்களை அவர்கள் இருக்கும்போது ஆண்டவரே கடைசியில் அது ஒரு மென்டல் டிசார்டரில் கொண்டு போய் விடும் என்று நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் மக்களை கர்த்தர் ஆண்டவரே கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மக்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. பயத்தின் ஆவியை முற்றிலுமாக எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீர் இருக்கிறார் என்ற தைரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் இயேசுவே நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இறங்குங்கப்பா, இறங்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று சொல்லி இருக்கிறதப்பா. நீங்கள் பலன் அடையத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அருள் மாறி கர்த்தர் எங்கள் மேல் பொழிய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி கர்த்தாவே தங்களை திடப்படுத்தி கொள்ள ஆண்டவரே, பலத்தால் இடை கட்டி கொள்ள கர்த்தாவே எங்கள் தேவனீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆழியும் மனு குலத்துக்காக நீர் வந்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மனித குலம் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே பயந்து கர்த்தாவே தாங்களே ஒரு காரியங்களை நினைத்து கொண்டு கர்த்தாவே தன் எதிர்காலத்தை தங்களுடைய மேலே சுமந்து கொண்டு ஆண்டவரே தங்கள் மாய்த்து கொள்ளும் எண்ணத்துக்கு அடிமையா இருக்கிறார் ஆண்டவரே. நீர் இருக்கிறீர் என்று கர்த்தாவே ஒரு விசுவாசத்தை ஒவ்வொரு மேலும் கர்த்தாவே நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விசுவாசத்தை நாளுக்கு நாள் அவர்கள் வர்த்திக்க பண்ண தேவனே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சாத்தானுடைய ஆயுதமாகிய பயத்தை கர்த்தாவே கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களிடம் எடுத்து போட கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களால் அதை ஓர்கம் பண்ண முடியாது கர்த்தாவே, உம்முடைய பலத்துக்காக கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தங்கள் நிலைமையை விட்டு வெளியே வந்து கர்த்தாவே தேவன் எனக்கு சகாயர், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி ஆண்டவரே நீரே சகாயர் என்று அறிந்து கர்த்தாவே உம்மேல் தைரியம் கொள்ள, உம்மேல் தங்களுடைய பலனை வைத்துக் கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் ஃபியூச்சர்ல இப்படியாக வேண்டும் இருந்தேன், அப்படியாக வேண்டும் இருந்தேன் என்று பல மனக்கோட்டைகளை கட்டி கொண்டு கர்த்தாவே இந்த நேரத்திலே கர்த்தாவே அதை அடைய முடியாமல் கர்த்தாவே இனி நான் வாழ்ந்து என்ன என்று சொல்லி கொண்டிருக்க அநேகரை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. அவர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தினுடைய வசனத்தின்படி உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது என்று அறிகிறோமே ஆண்டவரே. அந்த வேத வசனத்தின்படி கர்த்தாவே இந்த மத்தியான நேரத்திலே ஆண்டவரே அந்த டிப்ரெஷன்ல இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே என்னுடைய பொக்கிஷம், என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய தேவனுடைய வருகையே, என் தேவனுடைய ராஜ்யமே என்று சொல்லி கர்த்தாவே தங்களுடைய எதிர்பார்ப்பை தன்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆசையை உம்முடைய
உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறதும் உம்முடைய ராஜ்யத்தின் மேலுள்ள காரியங்களும் நேராய் நோக்கி ஆண்டவரே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே தெய்வீக சமாதானத்தினாலும் தெய்வீக சந்தோஷத்தினாலும் கர்த்தாவே அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சிந்தா மண்டலங்களை கர்த்தாவே ஆளுகை உமக்கே உரியதா இருக்கிறதாக ஆண்டவரே சாத்தானான மன்னருடைய சிந்தா மண்டலங்களை ஆண்டவரே கைப்பற்றாதபடிக்கு ஆண்டவரே இந்த நேரத்திலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஒன்று கூட கர்த்தாவே ஒன்று கூட நீ புதுப்பிங்க ஆண்டவரே. சோதரிக்கிறோம் கர்த்தாவே அந்த டிஸ்பிரஷன் என்ற வியாதியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன கர்த்தாவே இந்த மதியான நேரத்திலே ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆவியினாலே கர்த்தாவே நாங்கள் மேற்கொள்ள ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தாவே எங்களுடைய டிப்ரெஷன் எங்கள் சோர்விலிருந்து நாங்கள் மேற்கொண்டு எழும்பி கர்த்தருக்காக வைராமக்கியம் ஜீவிக்க நீர் இருக்கிறீர் என்ற தைரியத்துடனே ஆண்டவரே எழும்பி பிரகாசி உன்னுடைய ஒளி வந்தது என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே நாங்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் கர்த்தர் எங்களுக்கு நீ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நாங்கள் இனிமே ஒரு ஜெப குறிப்பு ஆண்டவரே டிப்ரெஷன் என்று எங்களுடைய அலுவலகத்துக்கு வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளணும்ப்பா. அப்படியாக மனிதர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் தைரியத்தினாலே கர்த்தாவே நீர் இடை கொட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மேல் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை வைக்க உம்மேல் எங்களுடைய விசுவாசத்தை வைக்க ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். பரலோகத்தில் எங்களை பொக்கிஷங்களுக்கு நேராக எங்கள் இருதயத்தை நாங்கள் செலுத்தத்தக்கதாக இயேசுவே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தாவே ஆண்டவரே சோதரி இந்த நிமிஷம் முதல் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை பெற்றவர்களாக ஒரு நிம்மதி பெருமூச்சோடு ஆண்டவரே சந்தோஷமாக சிரித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை உம்மை நோக்கி ஓடக்கத்தை கிருபை செய்யுங்க. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறதுனால உள்ள பிரச்சனையும் இருக்குது. மற்றபடி கணவன் மனைவிகளுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் காணப்படுகிறது. நம் குடும்பத்தை கர்த்தருடைய கொடுத்து நாம் ஜெபிப்போமா? குடும்பத்துடைய ஆளுகை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. குடும்பத்தை கர்த்தர் கட்டணும். குடும்பத்தின் தலைவர் தேவனாக இருக்கணும். ஆண்டவரத்தில் ஜெபிப்போமா? கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரை பேர் பேராக சொல்லி ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே குடும்பம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களுக்கு கர்த்தாவே ஒரு சாட்சி உள்ள குடும்பமாய் எல்லா இடத்துலையும் திகழணும். அந்த சாட்சிக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தானை தேவனுடைய சமூகத்தில் நாம் வைத்து செபிப்போமா? பெரியமார்களே, சாத்தானான அவன் குடும்பத்தை அலக்கழித்து குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை அழித்து போடுகிறான். பெரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நேரத்தில் நாம் செபிப்போம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எங்கள் குடும்பத்தை கர்த்தராவே உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் கர்த்தாவே, உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஏசப்பா. நீர் ஆளுகை செய்யுங்க, நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆளுகை எங்களுடைய சித்தம் அல்லப்பா. எங்களுடைய சித்தங்கள்னாலே ஆண்டவரே நிறைய தோல்விகளை கண்டிருக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவரே எங்கள் குடும்பத்தை கர்த்தர் கடாட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. அதன் காலத்தில் அதன் கனியை தந்து இறைதுராதிருக்கிற மரத்தை போல எங்கள் குடும்பங்கள் காணப்பட இசுப்பா நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவர். கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். அதற்கிடையிலே கர்த்தாவே பிரச்சனைகள் வருவதற்கு நாங்கள் காரணமா இருந்தால் கர்த்தாவே கர்த்தர் எங்களை மன்னித்து கர்த்தாவே எங்களை சீர்பொருந்தி ஆண்டவரை சிறப்படுத்த விடுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை மாலை மத்தியான நேரத்திலே கர்த்தாவே எங்களோடு இடைப்படுங்க. எங்கள் குடும்பத்துக்களை கர்த்தர் தங்கி இருங்கப்பா. ஒரு கெஸ்டாய் அல்ல கர்த்தாவே, பெர்மனன்ட் மெம்பர் ஆண்டவரே. அப்படியாக கர்த்தர் எங்கள் குடும்பத்திலே தங்கி இருங்க. ஆசீர்வாதிங்க கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். எந்த குறைச்சல் நல்ல மேய்ச்சலை காணுகிற குடும்பமாக கர்த்தாவே மாற்ற போறபடினாலும் சோத்திரிக்கிறோம். அலதகத்தாரிடம் அல்ல கர்த்தாவே எங்கள் வேண்டுதல்கள் எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு நேராக நாங்கள் செலுத்த எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக ஊற்று ஆண்டவரே. நீங்க கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை சக்திப்படுத்து, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா.
ஆண்டவரே இயேசுவின் குடும்பமாக, சந்தோஷமுள்ள குடும்பமாக, சமாதானத்தின் குடும்பமாக, ஆண்டவரே சாட்சியின் குடும்பமாக எங்கள் குடும்பம் திகழ இசப்பா நீங்க கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் எங்கள் வீட்டிலே துதி பாடலும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கப்படத்தக்கதா இசப்பா நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு ஐக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள கர்த்தாவே ஒரு ஐக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. வேறு இடங்களிலே அவர்கள் ஆண்டவர் சந்தோஷத்தை நாடி போகாதபடிக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு அபரீத சந்தோஷம், ஒரு அபரீத சமாதானம், ஒரு அபரீத ஆசீர்வாதத்தினால் எங்கள் குடும்பத்தை கத்தை நிரப்ப வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். உடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடலுண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடலுண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். தங்கள் குடும்பங்களை, தங்களுடைய எல்லா காரியங்களையும் இழந்து உமக்காக வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே ஊழியக்காரருடைய குடும்பங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் அந்த ஊழியக்காரர்களை கர்த்தாவே சந்தோஷப்படுத்தவர்களாய் இருக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யணும் அப்பா. சொத்திருக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற மக்கள் ஆண்டவரே, எங்களுக்காக உம்மண்டையிலே கர்த்தாவை மண்டாடி எங்களை உம்மண்டைக்கிலே நடத்துகிற ஆண்டவரே எங்களுக்கு உக்ரானத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய ஆண்டவரே மனம் எப்பொழுதும் ஆண்டவரை சந்தோஷிப்பிக்கத்தக்கதாக நாங்களும் நடந்து கொள்ள கர்த்தாவே, அவருடைய பிள்ளைகளும் நடந்து கொள்ள கர்த்தாவே நீங்க கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரை வானத்தில் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறார்களே கர்த்தாவே ஆண்டவரை அவர்களை ஆண்டவரை எங்களோடு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் நினைக்கிறோம் ஆண்டவரே, வானத்தில் இருக்கிற நட்சத்திர விளத்தல் ஆண்டவரே சாத்தானவன் மிகவும் பலவானாய் போராடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தாவே எங்கள் போதகர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் எங்கள் விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் வேலி போட்டு காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே அவருடைய போக்கிலும் அவருடைய வரத்திலும் கர்த்தாவே கர்த்தர் கூட இருந்து ஆண்டவரே அவருடைய சுகபத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாளுக்கு நாள் உங்களை பலப்பட கர்த்தாவே, எந்த காரியத்திலும் சோர்ந்து போய் விடாதபடிக்கு கர்த்தாவே அவர்களை பலப்படுத்துங்க. விசேஷித்த பலத்தினால் கர்த்தர் அவர்களை இடைக்கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தாவே. அவர்கள் வாழ்வில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று கர்த்தாவே ஆண்டவரை உம்மை நம்பி வந்ததினால், உமக்காக யாவை விட்டு பின்விட்டு வந்ததினால் ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நாளும் கர்த்தாவே ஒரு காரியத்திலும் குறைபடாதவர்களாய் அவர்கள் இருக்க கர்த்தாவே நீர் எங்களை கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக மிஷனரிஸ் உங்களுடைய கரத்திலே தருகிறோம்ப்பா ஆண்டவரே. கண்காணா தேசத்திலே கர்த்தாவே தன்னுடைய குடும்பங்கள் சில நேரம் பிள்ளைகளை கூட விட்டுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்திற்காக கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்கிற மக்கள் மத்தியிலே கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாய் கர்த்தாவே அவளை நீ தெரிந்து கொண்டு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த இடத்துல கொண்டு சென்று கர்த்தாவே அவர்களோடு கூட இருங்கப்பா. அவர்கள் பாதுகாவலை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரை எப்பொழுதும் கர்த்தாவே ஒரு உற்சாகத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரை எந்த காரியத்திலும் சோர்ந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரை எப்பொழுதும் உம்மை பற்றி ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரை சந்தோஷத்தினால் இருக்க ஆண்டவரை ஒரு நாளும் தங்களை வாழ்வை குறித்து யோசித்தோ ஆண்டவரை சாத்தானான ஆண்டவரை வேண்டாத ஆண்டவரை சிந்தைகளை கொடுத்தோ அவர்களை ஆண்டவரை பலத்தை குறைத்த விடாதபடிக்கு ஆண்டவரை நீர் காத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இயேசு ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் நான் நம்முடைய குடும்பத்துக்காகவும் நம்முடைய போதகர்களுடைய குடும்பத்துக்காகவும்
நமக்காகவும் ஜெபித்தோம். இன்னும் நாம் தங்கி இருக்கிற நம்முடைய தேசத்தும் முக்கியமானதுங்க. அந்த தேசத்தில் ஒரு சமாதானம் இல்லாட்டா நம்ம அந்த தேசத்தில் இருக்கும்போது நமக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும் இல்லையா? இது விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்கு நிறைய இடத்துல அநீதிகள் இழைக்கப்படுகிறது. அந்த அநீதி இழைக்கப்படும் போதே அதற்கு அந்த தேசம் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்குள் அந்த கட்டாயத்துக்குள் தள்ளப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேசம் அப்படி ஒரு பிரச்சனையை ஒரு நாள் சந்திக்க கூடாது. நம்ம அதற்காக நீ ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்தின் ஆளுகிற அதிகாரிகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். கர்த்தர் அவர்களுடைய ஆளுமை திறமைகள் கர்த்தருக்கு நேராக அது இருக்கணும். பிரியமானவர்களே, அதிகாரிகளை நியமிக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் விருப்பப்படி அவர் எதிர்பார்க்கிறதை நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் செய்ய அவர்களை கர்த்தர் வழிநடத்தணும். அதுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? இயேசுவே, எங்கள் தேசத்தை உடைய கரத்திலே தருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்தின் கனிம வளங்களை கர்த்தாவே நாங்களே உட்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை எங்கள் தேசத்தை இவ்வளோ நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை ஒரு வல்லரசாக கூடிய நிலைமையில இருந்த எங்களுடைய தேசம் இந்த நாட்களை இவ்வளவாக பின்தங்கி இருக்கிறது. ஏசப்பா, எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீ கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக கர்த்தாவே சுவிசேஷத்திற்கு வாசல்கள் தடைபடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே என் தேவனே, ஆண்டவரே சுவிசேஷத்தின் வாசல்களை விரிவாக்கி ஆண்டவரே எல்லைகளை பெரிதாக்குறதுக்கு தேவன் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதாவது ஹெவன் டிவி அலுவலகத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடிதங்கள் வருகிறது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பல நோயிட்டோர் இருக்காங்க. பலர் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. ஒரு சிஸ்டர் எழுதியிருக்காங்க, சினைப்பாயில் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, அதற்காக ஜெபிங்கள்னு. சிலர் கொரோனா டெஸ்டிங் கொடுத்துருக்கோம், அது நெகட்டிவாக வர ஜெபிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிலர் என்னது ஒரு பிரதர் தொண்டை வலின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது இன்னொருத்தங்க இருதய கோளாறு இருக்கிறது, 2 தடவை ஆஞ்சியோகிராம் பண்ணியும் அதனால் ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, சுகர் ப்ராப்ளம் இருக்குது. இப்படி பல பிரச்சனைகளுக்காக எங்களிடத்துல ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக யாரும் நம்ம சேர்ந்து ஜெபிப்போமா? நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று அறிந்து அவர்களை அனுப்பியிருக்காங்க. அதுக்கு நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சகோதரி நம்முடைய வீட்டில் பக்கத்தில் எல்லாமே அவங்க இருக்கலாம், ஆனாலும் நமக்கு அருகாமையில் அவங்க இருக்காங்க. நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய ஜெபத்தை கேட்டு, இந்த ஜெப விண்ணப்பங்களை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வர நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஹெவன் டிவி எங்களுடைய அலுவலகத்துக்கு ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே ஜெப விண்ணப்பங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுக்கிறதப்பா. விசேஷமாக இப்பொழுது நாங்கள் சில விண்ணப்பங்களை பார்த்தோம் ஆண்டவரே. அந்த விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புகிற சகோதர சகோதரிகளுடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கர்த்தரவரை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க குணப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவரை அவர்களுக்காக விண்ணப்பிக்க எங்களையும் அவர்களுக்காக துணையாக கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதயத்தில் ஆழத்திருந்து எங்களுடைய சகோதரிகளுக்காக எங்கள் சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க ஜெப காரியங்களை உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப தூபத்தை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே ஆண்டவரே நாள் வரைக்கும் கர்த்தாவே அந்த ஜெப குறிப்புகளும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். அவர்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவரை கர்த்தர் பதிலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் எங்கள் பதில் தரப்போறபடினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை அதி சீக்கிரத்திலே கர்த்தாவே ஆண்டவரை இது எல்லா காரியத்திலும் நாங்கள் சுகம் பெற்றுக்கொண்டோம் என்று ஆண்டவரை ஒவ்வொரு மறுபடியும் சாட்சிகள் எழுதத்தக்கதாக ஏசப்பா நீங்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார், நான் இன்னும் அவரை கிட்டி சேர்வேன், இன்னும் அவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அவர்கள் உம்மை கிட்டி சேர உமக்கு சாட்சி பகர உமக்காக ஜீவிக்க அவளை கத்த தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் முற்றிலுமாக தருகிறோம். அந்த பிள்ளைகளை ஒன்று கூட உயிர்மீட்சி கொடுத்து கர்த்தாவே ஜெபத்தின் வல்லமையை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் பிரியமானவர்களே,
நம்முடைய நேபாள் தேசம், அதாவது நம்முடைய ஹெவன் டிவி சார்பாக நம்ம தேசத்துக்காக, இந்த தேசத்தை நம்முடைய பணித்தளமாக கொண்டு அநேக மிஷினரிகள் இன்னும் அநேக உதவிகளை அந்த தேசத்துக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் யாவரும் சேர்ந்து அந்த தேசத்துக்கு ஜெபிக்க போகிறோம். அந்த தேசத்திலே தேசிய அறியப்படாத இடங்கள் அநேகம் இருக்கிறது. மொத்தமாக அந்த தேசம் இயேசுவுக்காக ஆண்டவருக்காக நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அநேக உதவிகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக பிள்ளைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னுமா அந்த குடும்பங்களுக்காக உதவி கொண்டிருக்கிறோம். குடும்பத்தின் தேவைகளை, இப்பொழுது நிலச்சரிவு நடந்தது என்று அறிகிறோம், அதுக்கும் நம்முடைய ஸ்தாபனம் மிகவும் அங்கே உதவி செய்து கொண்டிருக்கிறது. அந்த பணித்தளத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த நேபாள் தேசத்தை கர்த்தர் நமக்காக தரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தின் எல்லைகளை கர்த்தாவே விருதாக்குகிற எங்கள் இந்தியா தேசம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நேபாள் தேசமும் ஆண்டவரே உம்மை அறிய வேண்டும். ஆண்டவரே எங்கள் பணித்தளங்களிலே ஆண்டவர் வேண்டிய ஆண்டவரை கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் கட்டினோம். எங்கள் மிஷினரிஸை உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அவர்களை உடைய பலத்தால் கட்டிக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை அவளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரை. எந்த நேரத்திலும் எந்த காரியத்தினாலும் அவர்கள் சோர்ந்து போய்விடாதபடி கர்த்தாவே அவர்களை காத்துக்கொள்ளி கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. இன்னுமாய ஆண்டவரே உண்மை ஆண்டவரை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் அறிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே தருகிறோம் அப்பா. அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அந்த குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மையை அறிந்தது நிமித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் சுகித்து இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லத்தக்கதாக அவர்கள் வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்பட, அவர்கள் கர்த்தாவே சோதரிக்க வாழ்க்கை பலப்பட, சுகப்பட, ஆசீர்வாதத்திலே ஆண்டவரே அவர்கள் தலை தோங்கத்தக்கதாக ஏசப்பா நீர் அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம். பிள்ளைகளும் தெய்வீக ஞானத்திலே வளர கர்த்தாவே அந்த தேசத்திலே அந்த மக்களே ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை பரப்புகிற ஒரு கருவியாய் நாளுக்கு நாள் ஆண்டவரே அந்த தேசத்திலிருந்து கர்த்தர் பல மிஷினர்களை எழுப்பப்படும்படினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாய் கர்த்தாவே அந்த தேசத்துக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. அதை கர்த்தா ஒரு பகுதி எங்கள் மூலமாய் கர்த்தர் சந்தித்து கொண்டிருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாய் கர்த்தாவே உம்முடைய அன்பை நாங்கள் ஆண்டவரே பெரிய அளவில் அந்த தேசத்துக்கு கொடுக்க ஆண்டவரே உம்முடைய அந்த நேபாள் தேசமும் இயேசுவின் தேசம் என்று அறியப்படத்தக்கதாக இயேசுவே நீர் கிருபை செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு இந்த நேரத்திலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆண்டவரே பதிலை தரப்போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ஒரு மனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிற விண்ணப்பத்துக்கு கர்த்தர் நீர் பதில் தருகிறவராய் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்தோம் ஆண்டவரே. அந்த ஜெப குறிப்புகளை கேட்டு எங்கள் தேவன் நீர் பதிலை தரப்போறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்த ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்தணும்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தங்களுக்காகவும் தங்கள் தேசத்துக்காகவும் ஆண்டவரே தங்கள் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே நேபாள் தேசத்துக்காகவும் ஜெபிக்க அர்ப்பணித்த மக்களை கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருந்த ஆண்டவரே அபரீத ஆசீர்வாதங்களை தங்கள் குடும்பத்துக்கும் பெற்றுக்கொள்ள இயேசுவே நீர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். எங்கள் செல்ல ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிகிற கர்த்தர். எங்கள் சூழ்நிலை அறிந்து எங்களை காத்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்திலே தருகிறோம். இயேசு ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். நாம் ஜெபித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோமாக. அல்லேலூயா. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே